கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவருடைய மனம் எந்த அளவுக்கு கடினமாக மாறுகின்றது என்பது ஒருவருடைய வளர்ப்பில் இருக்கின்றது, ஒருவருடைய பார்வையில் இருக்கின்றது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உறுதி செய்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சீனாக்கு ஞான நூலில் தாவீதினுடைய பெருமையை பற்றி நாம் பேசுகின்றோம். தாவீது அரசரானவர் எந்த அளவுக்கு இறைவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு நல்ல ஒரு அரசை இறைவனுடைய கட்டளையின்படி அவர் வழிநடத்திருக்கின்றார், ஒரு மக்களை வழிநடத்திருக்கின்றார் என்பதை ஞான நூலிலே நாம் அவரை பற்றி புகழ்ந்து பாடுவதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்கின்றோம். ஆக தாவீது என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பை பிரித்தெடுப்பது போல இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதை ஞான நூலிலே நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த உலகத்தில் பல மக்கள் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு என்று சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கென்று வாழக்கூடிய ஒரு மனிதனாக விரும்பக்கூடிய ஒரு பகுதியாக இறைவன் தாவீதை தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இறைவன் விரும்பி ஒருவர் நபரை தேர்ந்தெடுக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் பலர் இருக்கின்றன. அவற்றுள் கடவுள் ஒருவரை விரும்பி எடுக்கின்றார் என்றால் அந்த மனிதரானவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானைப் போல நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை விரும்பி நம்மை தேர்ந்தெடுக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த திருமுழுக்கு யோவான் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கின்றார்? நேர்மையானவராக இருக்கின்றார். ஆக இந்த நேர்மை என்பது இறைவனால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்படுவது மட்டும் அல்ல, மாறாக இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஒரு கேடான ஒரு வாழ்க்கை, பிறரை துன்புறுத்துகின்ற ஒரு வாழ்க்கை, பிறரை அழிக்கின்ற அளவுக்கு மனம் கொண்ட ஒரு நபரை கூட அவரை கண்டு அஞ்சுகின்றவராக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற பல கதாபாத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் இயேசுவை பார்க்கின்றோம். இயேசுடைய பெயர் எங்கும் பரவுகின்றது. ஆக இவரை பற்றி அறிகின்ற பொழுது பல நபர்கள் இவரை தேடி செல்கின்றார்கள், பல நபர்கள் இவரை பற்றி தவறாக பேசுகின்றார்கள். ஆனால் அதில் இன்னும் பலர் அவரை குறித்து அஞ்சுகின்றார்கள். ஏன்? இவர் இறைவனுடைய தூதவனாக இருப்பாரோ, இறைவாக்கினராக இருப்பாரோ, நான் கொன்றுவிட்ட திருமுழுக்கு யோவானாக இருப்பாரோ. ஆக எதற்காக இந்த ஏரோது என்பவர் அஞ்ச வேண்டும்? ஏரோது என்பவர் கிட்டத்தட்ட 63 ஆண்டு காலம் அவர் ஆட்சி செல்கின்ற பொழுது இயேசுவினுடைய பிறப்பின் முதல் இறப்பு வரை இவர்தான் ஆட்சி செய்ததாக பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த காலத்திலும் இவர் ஆட்சி செய்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது ஏரோது என்பவர் இந்த அளவுக்கு கொடுமையானவர் என்பதை நாம் வரலாறிலே பார்த்திருக்கின்றோம். தம்முடைய அரசவைக்கு கேடு வருகின்றது, ஒரு துன்பம் வருகின்றது என்பதற்காக தம்முடைய பிள்ளைகளையும் கொன்றவராக பார்க்கின்ற பொழுது இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு அரசனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏரோது கூட திருமுழுக்கு யோவானை பார்த்து அஞ்சுகின்றார். ஏன்? அவர் ஒரு நேர்மையாளராக இருக்கின்றார், இறைவனால் தொடப்பட்ட மனிதராக இருக்கின்றார், இறைவனால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதராக இருக்கின்றார். ஆக இந்த உலகத்தில் யாரையும் அழிக்கின்ற அளவுக்கு தம்மிடம் சக்தி இருக்கின்றது, தம்மிடம் அதிகாரம் இருக்கின்றது என்கின்ற மனிதர்கூட ஒரு மனிதரானவர் வாழ்க்கை முழுவதும் நேர்மையாக இறைவனுக்குரிய மனிதராக வாழ்கின்றார் என்பவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை கண்டு அஞ்சுகின்றார்கள். அவர்களை அழிக்கின்ற அளவுக்கு தம்மிடம் அதிகாரம் இருப்பினும் கூட அவர்களை கண்டு அஞ்சுகின்றார்கள். இதுதான் இறைவனிடம் நாம் பெறுகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஆக அவ்வாறு இருக்கின்ற ஒரு நேர்மையாளனுடைய சொற்களை அவர்கள் கேட்கின்றார்கள், அவர்களுக்கு அஞ்சுகின்றார்கள், அவர்களுக்கு கீழ்ப்படுகின்றார்கள். ஆகவேதான் திருமுழுக்கு யோவானை எந்த ஒரு விதத்திலும் நான் துன்புறுத்தக்கூடாது, அவரை கொலை செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஏரோது அவரை ஒதுக்கி சிறையில் வைக்கின்றார். எந்த ஒரு நிலையிலும் அவரால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக. ஆனால் அதே சமயம் இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற இன்னொரு கதாபாத்திரத்தை நாம் பார்க்கின்றோம், ஏரோதியாள். இந்த ஏரோதியாள் என்பவர் தம்முடைய சுயநலத்தின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதியாக நாம் பார்க்கின்றோம். இவர் தம்முடைய வாழ்க்கையில் நான் விரும்புவதை பெற்றுக்கொள்ள வேண்டும், யார் எதிர்த்தாலும் அவர்களை நான் எதிர்க்க வேண்டும் என்கின்ற மனதோடு வாழ்கின்ற ஒரு மனிதராக பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது
பல நபர்களில் இன்று நாம் இந்த மனிதனுடைய குணாதாசியங்களை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவரால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நேர்கின்றது? பயம் ஏற்படுகின்றது, இவரை வெறுக்கின்றோம். ஆனால் அதிலும் கூட சிலர் அவரால் விரும்பப்படுகின்றார்கள், அவரை வழிநடத்தப்படுகின்றார்கள், அவரை பார்த்து பிறர்கள் கற்றுக்கொள்கின்ற மனிதராக இருக்கின்றார்கள். இன்னும் சற்று ஆழமாக பார்க்கின்ற பொழுது ஒரு பெற்றோர் தம்முடைய குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியை அவர்கள் காண்பிக்கின்றார்கள். இன்று நம்முடைய குழந்தைகள் எல்லோரும் கல்விகளை கற்கின்றார்கள், கல்வியில் சிறந்த வகையில் படிக்கின்றார்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றார்கள். ஆக ஒழுக்கம் என்பது இந்த பள்ளிகளுக்கு செல்கின்ற பொழுதும் கல்விகள் பெறுகின்ற பொழுதும் வரும் என்பதை நாம் நினைக்கின்றோம். ஆனால் அதிலும் சிறந்தது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை முறையில்தான் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். ஆக இந்த சிறுமிக்கு என்ன தெரியும்? தன்னுடைய தாய் எதை கற்றுத்தருகின்றார்களோ அவைதான் அவர் கற்றுக்கொள்கின்றார். ஆக இவள் ஒரு விருந்தின் பொழுது இந்த ஏரோதியாளுடைய மகளானவள் சென்று நடனம் ஆடுகின்றார். அவ்வாறு நடனம் ஆகின்ற பொழுது இந்த ஏரோது என்பவர் தமக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்கின்ற பொழுது இந்த குழந்தையானவள் தன்னுடைய தாயிடம் செல்கின்றார். தாயிடம் என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது யோவனுடைய தலையை கேள் என்பதுதான் அவர் சொல்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. ஆக இந்த ஒரு கொடுமையான ஒரு எண்ணம் எந்த அளவுக்கு இந்த குழந்தையை பாதிக்கின்றது என்றால், இந்த குழந்தையானவள் ஏரோதிடம் சென்று யோவானுடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து என்னிடம் தாருங்கள் என்று கூறுகின்றார். ஆக இந்த ஒரு கொடூரமான ஒரு மனநிலை என்பது எந்த அளவுக்கு பாதிக்கின்றது. ஆக இன்று என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னை சூழ்ந்திருக்கின்ற குழந்தை வளர்கின்ற பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன் என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது. நான் நேர்மையானவராக நான் காண்பிக்கின்றேனா? அவ்வாறு நேர்மையானவராக வாழ்கின்ற பொழுது பிறரை அந்த தாக்கம் தம்முடைய வாழ்க்கையிலும் நேர்மையை பின்பற்றுகின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கின்றது. நான் நேர்மையானவராக இல்லை என்றால் அது எந்தளவுக்கு பிறரை பாதிக்கின்றது, வளர்கின்ற குழந்தைகளுடைய மனநிலை மாற்றுகின்றது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆக இன்றைய வாழ்க்கையில் நாம் பிறருக்கு எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை வாழ்கின்றோம்? நான் நேர்மையாளராக இருக்கின்ற பொழுது கொடுமையான மனநிலையில் இருக்கின்ற மனங்களை கூட மாற்றுகின்ற ஒரு குணத்தை பெற்றவனாக, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக, விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களாக வாழ்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் சுயநலத்தின் உச்சமாக நான் வாழ்கின்றேன் என்றால் என்னை சுற்றி இருக்கின்றவர்களையும் அதே போல வாழ நான் வழிவகுக்கின்றேன் என்கின்ற ஒரு பாவநிலையிலும் நாம் பெற்றுக்கொண்டு வாழ்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே இன்றைய வாழ்க்கையில் நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது பிறருடைய வாழ்க்கையின் வளர்ச்சியாக, இறைவனால் தொடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தை கேட்டு நாம் நேர்மையாளராக வாழ்கின்ற வரத்தோடு இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.